ஹாய் ஹலோ. நான் உங்கள் ராம்குமார். என்னடா உங்கள் பிரச்சனை? சொல்லுங்க பாப்பா. ஒரு மனுஷன் எவ்வளோதான் தாங்குவான்? எவ்வளோதான் கஷ்டம் கொடுப்பீங்க? இல்லை என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு தெரியல. எத்தனை முறை தான் வருவார் போவார் வருவார் போவார். அதுக்கு தான் நம்ம தளபதி சொன்னது கவர்னர் ஆட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தெரியுதா கவர்னர் ஆட்சி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு? இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா ஒரு வழி? மறுபடியும் போராடணும் மெரினால். அப்போ தான் தெரியும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு படம் வர்றதுக்கே, அவருடைய படம் வர்றதுக்கே எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இல்லாமல் படமே வர்றதில்ல. பதவி மட்டும் வந்துடுமா என்ன? இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியல இவங்க ரெண்டு பேருக்கு. நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், நம்ம எல்லாம் கேட்டிருப்போம். 118 எம்எல்ஏ இருந்தால் மட்டும்தான் நம்ம கிட்ட ஆட்சி அமைக்க முடியும் தாவேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் என்ன ஒரு தெரியுமா ஒன்று ட்விஸ்ட்டு? அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர்ந்துருவாங்க, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேற. அது மட்டும் நடந்தா கண்டிப்பா மெரினால போராட்டம் நடக்கும். இளைஞர்கள் கண்டிப்பா வன்முறைக்காக ஈடுபடுவாங்க. இல்லை எனக்குன்னு புரியல என்னதான் உங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு. உங்களை விட அவர் அதிகமாகவே இருக்கு ஓட்டு அவங்களுக்கு. அப்புறம் என்ன கவர்னருக்கு ப்ராப்ளம்? சரிப்பா கவர்னர் கொடுக்குறாங்கல்ல, இன்னைக்கு கொடுக்குற மாதிரி இல்லை, ஏன் மறுபடியும் ரத்து பண்ணாங்க? திருமாவளவன் என்ன சொன்னாரு? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவு என்ன தெரிவிக்கிறாங்களோ அது பிரகாரம் தான் எங்களுடைய ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொன்னாங்கல்ல. மறுபடியும் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு தெரியுமா? நான் சொல்லி தெரியணும்னு உங்களுக்கு அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல உங்களுக்கெல்லாம். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பதவியேற்பு விழா 11:30 மணிக்கு, அது இன்னைக்கு இப்போதைக்கு இல்லை. கேட்டா திருமாவளவன் மறுபடியும் பேசணும், அறிவிக்கணும் அப்படின்னாரு. நேற்று தானே சொன்னார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ப்ரெஸ் மீட்டில். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எல்லாம் பார்த்து பேசிட்டு மறுபடியும் இன்னைக்கு திருமாவளவன் நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன எதுக்கு புரியல எனக்கு ஒன்றும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இலங்கையிலும் நம்ம தளபதியோட கோட்டை தான் போயிட்டு இருக்கு. அதாவது இலங்கையில் நாடாளுமன்றத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? கச்சத்தீவு மட்டும் இல்லை, ஏதோ சம்திங் சொல்லியிருந்தாரு, அதையும் எங்களோட எடுத்துக்கோங்க. அதாவது